ஈசாக் எப்படி பணக்காரனானான்? அவன் விதைத்தான். He put it in action. He put his faith in action. தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினான். அந்த செயல்படுத்தும் போது பாருங்க, இந்த பிளாக் ஓபன் ஆகி உள்ள இருக்க தண்ணி வெளியே வருது. இன்று இரவு அது நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தில். நீ என்ன விதை போறியோ அந்த விதை வளருண்டான்னாரு கர்த்தர். அது தன் தன் ஜாதியின்படியே கொடுக்கும்னாரு. இப்ப தெரியுதா ஏன் 10 ரூபா நோட்டா வருது? நீ போட்டது ஃபுல்லா 10 ரூபா நோட்டு தானே. சிரிக்க மாட்டீங்க, ஏன்னா எங்கேயோ குத்துது. ஆமா, கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க. ஆமா, நீ எதை விதைச்சியோ அதைத்தான் நீ அறுக்கிற. நாங்க ஃபுல்லா ரோஸ் கலர் நோட்டா விதைச்சா ஆனா என்னங்க, இந்தியன் மணி தான் இருக்குல்லங்க உங்களுக்கு. இதே மாத்தி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் விதை, காஸ்ட்லி விதை. ஆமா, அதாவது என்ன மரபு என்ன சொல்லுவாங்களே, அந்த ஹைபிரிடுக்கான விதை. அதெல்லாம் கரெக்டா விதைக்கிறதுக்கு தான் நீங்க வைக்கணும். ஆமா, நீங்க பாட்டுக்கு போய் நாட்டு நாய் 4 நாய் இருந்தாலும் ஜெர்மன் ஷெப்பர்ட் 2 இருந்தா தான் அவங்களுக்கு. ஜெர்மன் ஷெப்பர்டை நீங்க மீட்டிங் கொடுத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் வரும். கையை தட்டு வருது அவருக்கு. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, விதைப்பும் மறுப்பும் என்பது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் இன்றைக்கு விவசாயிட்டு வேலை பார்க்குது, உழவர்கள்ட்ட வேலை பார்க்குது, மரம் நடுகிறவர்கள் வேலை செய்கிறது. இந்த பிரமாணம் ஐஸ்வர்யத்தில் வேலை செய்கிறது. இந்த பிரமாணம் பூமி உள்ள நாளளவும் இருக்கும். ஈசாக் எப்படி பணக்காரனானான்? அவன் விதைத்தான். He put it in action. He put his faith in action. தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினான். அந்த செயல்படுத்தும் போது பாருங்க, இந்த பிளாக் ஓபன் ஆகி உள்ள இருக்க தண்ணி வெளியே வருது. இன்று இரவு அது நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தில். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, தூற்று போடப்பட்ட தன் தகப்பனுடைய ஊற்றுக்கண்ணை, அந்த மண்ணை எல்லாம் ஈசாக்கு தோண்டிய போது தண்ணீர் வெளிவந்தது. அப்படித்தான் இந்த அவிசுவாசம் என்கிற மண்ணு, இதுவரைக்கும் விதைக்காம இருந்த மண்ணு, இந்த மண்ணெல்லாம் இந்த இரவுல அப்படியே தோண்டி எடுத்து போடுங்க. நான் சொல்றேன், இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதம் வெளிவருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். The secret of becoming rich. ஆமென் சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, சார் நீங்க விதைப்பு மறுப்புன்றது இட் இஸ் கனெக்டட் வித் நேச்சர், இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. இதை போய் நீங்க எப்படி காணிக்கையோட சேர்க்கலாம்? அழகா இருக்கு, ஈசாக்கு விதைச்சான்னு. அடுத்த